Hello students, welcome to Bright Academy channel. மண்டா பயங்கரமாக இருக்கா? இதை தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா புதுசாக ஒரு அவதாரம் அப்படின்னு. ஸோ சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், முடி இல்லாமல் இருந்தால் நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ எனக்கு என்னமோ நல்லா இருக்க மாதிரி இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதை பற்றி கமெண்ட்ஸில் அதுவும் கீழே கொடுத்துடாதீங்க. டேரெக்டாக எனக்கு பாடத்துக்கு போயிடலாம். ஃபிசிக்ஸ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு பார்ட் பார்த்துருக்கோம், இன்ட்ரடக்ஷன். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்திங்க அப்படின்னா எப்படி படிக்கணும், அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றின இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கு அடுத்து ஃபுல்லாக லெசனுக்குள்ளே அது பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன், அதில் கொஷின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. மேபி ஒரு ஒன் வேர்டு கூட கேட்கலாம். ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த கூலும்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். கூலும்ஸ் லா அப்படிங்கிறது இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஷின் அல்லது 3 மார்க் கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஸ்கூலில் உங்களுக்கு அதில் இந்த கொஷின் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எழுதி முடிச்சுட்டு வந்து கூட சொல்லுவீங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. சரியா? ஓகே, நம்ம அதை பார்க்க போகலாம். இதுவரை நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கூடவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்பப்போ என்ன வீடியோஸ் வருது, என்ன மாதிரியான லைவ் செஷன்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட், அடுத்து என்ன அப்படின்னா நம்ம சொல்ல நினச்சா என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் பார்ட் வீடியோ எப்படி பார்க்குறது சார் தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்க சப்ஜெக்ட்ஸ் என்னென்னவோ அதை பற்றின ஃபுல் பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன லெசன் தேவையோ, அதில் என்ன பார்ட் பார்க்கணும், எந்த விதமான ஒரு பேஜ் டவுட்டாக இருக்குன்றதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூலும்ஸ் லா பார்த்துட்ருக்கோம். ஸோ கூலும்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கூலும் விதி அப்படிங்கிறது எதை பொறுத்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சார்ஜ், அதாவது 2 மின்னோட்டங்கள் என்ன பண்ண போகிறாங்க, மின்னோட்டம் வந்து தனித்தனியாக தள்ளி வைக்க போகிறாங்க ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்கா. ஸோ இட் இஸ் கால் Q1 Q2 அப்படின்னு 2 மின்னோட்டத்தை R அப்படிங்கிற தொலைவில் என்ன பண்ண போகிறாங்க, வைக்க போகிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ அப்படி வைக்கிறப்ப என்ன அப்படின்னா இந்த Q1 Q2 மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. என்ன பண்ணுது, இந்த Q1 Q2 மேலே ஒரு விசையை ஏற்படுத்துகிறது. அந்த விசையை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூலும்ஸ் ஃபோர்ஸ். அதே மாதிரி இதுவும் இது மேலே ஒரு ஃபோர்ஸை அட்ராக்ட் கொடுக்கும், அதுவும் என்னது கூலும்ஸ் ஃபோர்ஸாக. நம்ம என்ன பண்ண போகிறோம், பேசிக்காக ஃபஸ்ட்டு கன்சிடரேஷன் நம்ம படிக்கிறனால இதை பேஸாக வச்சு இதன் மேலே ஏற்படுத்தக்கூடிய விசை ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வரும். அந்த ஃபோர்ஸ் தான் கூலும் ஃபோர்ஸ், கூலும்ஸ் லா. அந்த ஃபோர்ஸை பற்றி படிக்கிறனால இது கூலும் விதி, அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் கூலும் ஃபோர்ஸ், கூலும் விசை அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா இது மேலே ஆக்ட் ஆகுது பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் இருக்க விஷயங்களை பற்றி தான் ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்ம டியூஷன் சென்டரில் அதை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சார் புரியவே இல்லை சார், புரியவே இல்லை அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்தப்போ தான் தெரிஞ்சிச்சு இதுதான் நோட்ஸ் எடுக்கிறது. பார்த்திங்க அப்படின்னா நான் சிம்பிளாக நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதுங்க. பட் புக்கில் இருக்க வேர்ட்ஸை போட்டு ஓன் வேர்டில் எழுதுங்க. அதாவது புக்கில் இருக்க மாதிரியே அந்த இஸ் வாஸ் அப்படியே எழுதணும் அவசியம் இல்லை. கான்செப்டை புரிஞ்சுட்டு எழுதுங்க, ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஒரு 3 லைன் வர மாதிரியாச்சும் எழுதுங்க, ஒரே லைனில் முடிச்சிடாதீங்க. சரியா? ரைட். ஸோ ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் F = K Q1 Q2 by R² R21 கேப் அப்படின்றது. ஸோ F21 வெக்டார். ஏன் இங்கே F21 போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இந்த கொஷினில் பார்க்குறது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சார்ஜ் மின்னோட்டம் இது 2வது மின்னோட்டத்து மேலே எவ்வளோ விசையை ஏற்படுது, எவ்வளோ ஃபோர்ஸ் ஏற்படுத்துது. 2வதின் மேல் 1வது, அதாவது செகண்டு மேலே ஃபஸ்ட் ஆக்ட் ஆகுது. அதனால தான் 2-1 போட்டிருக்காங்க. இப்போ 1-2 போட்டிருந்தாங்க அப்படின்னா 1 மேலே 2 எவ்வளோ ஃபோர்ஸ் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயம். உடனே நீங்கள் டவுட் கேட்கலாம், இங்கே R21 இருக்கே சார், அடுத்து கீழே வந்து R12லாம் வரும். ஸோ இது வேறு சரியா. ஃபோர்ஸ் கீழே இப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்கோ அது மேலே செகண்ட் ஒன் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கூலும்ஸ் ஃபோர்ஸ் படி இது ஃபார்முலா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. K = Q1 Q2 by R² R21 கேப் அப்படின்னு. ரைட். இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் கீழே ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் 6வது பாயிண்ட்டு டிஃபரன்ஸ் மாதிரி இருக்கும், அது தனியாக இருக்கட்டும். அது ஃபஸ்ட்டு 2 மார்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 5 பாயிண்ட் என்ன ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் விசை டைரக்ட்லி ப்ரொபோஷனல், நேராக என்ன பண்ண போகுது, அதுக்கு நேர் விசையில் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Q1 and Q2. இது கூடுச்சு அப்படின்னா இது கூட போகுது, எதிர் மதிப்பு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதாவது F வந்து Q1 Q2, அதாவது சார்ஜோட மதிப்பு கூடுச்சு அப்படின்னா விசையும் என்ன பண்ண போகுது, கூட போகுது. ஏன் அப்படின்னா இது ரெண்டும் மேலே இருக்குது டேரெக்டாக. ஸோ வகுத்தலில் மேலே இருந்துச்சு அப்படின்னா அது கூடுச்சு அப்படின்னா என்ன பண்ண போகுது, இதுவும் கூட போகுது. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ Q1 Q2. ஸோ Q1 கூடுச்சு அப்படின்னா Fம் கூட போகுது, Q2 கூடுனா Fம் கூட போகுது, விசையும் கூட போகுது அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க.
இதை தான் ஒரு 3 லைனாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக இது நான் சொன்ன வேர்டு தான் முக்கியம். அந்த இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் நேர்மறையாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான. அடுத்து எஃப் லைஸ் அலாங் திஸ் லைன் ஜாயினிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கே இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காந்தம் இருக்குது, ஒரு மேக்னெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மேக்னெட் எவ்வளோ ஃபோர்ஸ் எல்லாம் எந்த பக்கம் இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அதோட ஃபோர்ஸ் இருக்கும். சரியா? நீங்கள் இதில் எந்த பக்கத்தை நீங்கள் ஒரு இரும்போ அல்லது இன்னொரு மேக்னெட்டே கொண்டு வந்தால் எந்த பக்கத்துலேருந்து கொண்டு வந்தாலும் என்ன பண்ண போகுது, அதை பிடிச்சி இழுத்துக்கும், அட்ராக்ட் பண்ணிக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த Q1 இந்த Q2 மேலே செலுத்துகிற ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. அலாங் R12 ஆக்சிஸ், அலாங் த லைன், ஒரே நேர்கோட்டில் இருக்குது. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. எஃப் லைஸ் அலாங் த லைன் ஜாயினிங். லைன் ஜாயினிங் என்ன பண்ணுதான், ஒரு கோடு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுது. இந்த நடுவில் டாட்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேர்கோட்டில் தான் இருக்குது. இந்த 2 மின்னோட்டம் அல்லது 2 சார்ஜை ஜாயின் பண்ணுற லைனில் தான் அந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. அந்த விசையும் என்ன பண்ணுது, விசையும் இருக்குது, விசையும் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நேர்கோட்டில் தான் விசை இருக்குது. அந்த நேர்கோடு தான் அது F12 அப்படின்னு. இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், F12 அடுத்து மைனஸ் வேறு போட்டிருக்கேன். அதான் R12 அதுக்கப்புறம் R12 மைனஸ் வேறு. R12ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இதுக்கு போகிறப்ப R12 இங்கே நான் மாற்றி எழுதியிருக்கேன். இங்கே ஆக்சுவலாக R12 வரும்னு நினைக்கிறேன். R12 1லேருந்து 2க்கு போகிறப்ப R12ன்னு வரும். 2லேருந்து 1க்கு அதே இதே இது ரெண்டாவது சார்ஜ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா F12 அப்படின்னு. அதை மொதல் சார்ஜ் மேலே ரெண்டாவது சார்ஜ் ஏற்படுத்தக்கூடிய விசை, ரெண்டாவது மின்னோட்டம் ஏற்படுத்தக்கூடிய விசை அட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ இதுனா ரிவர்ஸில் வர போகிறோம். அப்போ இந்த R12 என்ன பண்ணணும், மைனஸில் போடணும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, மைனஸில் போட்டிருக்காங்க. இதுதான் சிம்பிள், இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா SI யூனிட்டு, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அலகு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் யூனிட்டு. ஸோ அதுபடி இந்த K இஸ் ஈக்குவல் டு 1/4πε0. இங்கே முன்னாடி கேன்னு போட்டுட்டோமா, கேங்கிறது என்னது, ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு மாறிலி அப்படின்னு. அந்த மாறிலியோட மதிப்பு என்ன அப்படின்னா 1/4πε0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஓவரால் வேல்யூ 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் C-2. இதெல்லாமே ரொம்ப முக்கியம் பசங்களா. இது எல்லாத்தையும் தான் பார்த்து ஒரு 1/2 மார்க்கை குறைச்சி விட்ருவாங்க. எவ்வளோவா பூரா பேராகிராஃபும் கரெக்டாக எழுதியிருப்போம். அது கண்ணுக்கு தெரியாது. அஸ் அ டீச்சராக எனக்கும் சொல்கிறேன், என் கண்ணுக்கும் அது தெரியாது. என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா இங்கே C⁻2ன்னு போட்டிருப்பான், அந்த மைனஸ் போட்டிருக்க மாட்டான். அதுக்கு தான் மார்க் வரப்பீங்க. ஏன்னா அதுக்கு தான் அந்த ஆன்சர் கீழே முக்கியத்துவம் அதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார்முலாக்குன்னு ஒரு மார்க்கு. அதனால் அதெல்லாம் கப்பு நம்ம வாங்கிடணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 1/4πε0 வேல்யூ என்னென்னா 9 × 10⁹ தான் வேல்யூ. இதில் இந்த ε0 வேல்யூ மட்டும் வேணும் உங்களுக்கு அப்படின்னா ε0ங்கிறது என்ன அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு தமிழ் மீடியம் புக்கில் என்னென்னு டக்குன்னு எனக்கு மறந்துச்சு, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன அப்படின்னா வெற்றிடத்தில், இப்போ நம்ம இதெல்லாமே என்ன அப்படின்னா ஒரு வெற்றிடம் வேக்யூமில் தான் வச்சு இதெல்லாத்தையும் என்ன பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேக்யூமில் இருக்கிறனால தான் ε0ன்னு போட்டிருக்காங்க. சரியா? ε0 அப்படின்னா அது 0. அங்கே வந்து எந்த விதமான ஒரு பொருளும் இல்லை, ஒரு மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இப்போ காற்று இருக்குது, வேக்யூமு, வெப்பநிலை இருக்குது, தண்ணிக்குள்ளே வச்சுருக்குது அப்படின்னு எந்த ஒரு பொருளுமே இல்லை, வெற்றிடமாக இருக்குது. ஸோ அப்போ அதோட மதிப்பு என்ன அப்படின்னா 8.85 × 10⁻12. இந்த லெசனில் ப்ராப்ளம் கேட்டாங்க அப்படின்னா இந்த வேல்யூலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்மளாக தான் ஞாபகம் வச்சுக்கணும். 8.85 × 10⁻12 C² n-1 m-2 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ε0. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடுத்து இப்படி வேல்யூ பார்க்குறப்ப இந்த கேயோட வேல்யூ வந்து என்னது 9 × 10⁹ நியூட்டன் mc² அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இது 3rd பாயிண்ட். இந்த 4th பாயிண்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த சார்ஜு எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அவங்களாம் ஒன்று நினச்சிக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த Q1 வேல்யூவும் ஒன்றுன்னு எடுத்துக்கிறாங்களாம், அடுத்து Q2 வேல்யூவும் ஒன்றுன்னு எடுத்துக்கிறாங்களாம். இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்க டிஸ்டன்ஸ் என்ன பண்ண போகிறாங்களா, 1. எல்லாமே ஒன்றுன்னு எடுத்துக்க போகிறாங்க. அப்போ எல்லாமே ஒன்றுன்னு எடுத்துகிட்டா என்ன வரும், இங்கேயும் 1, இங்கே 1, கீழே 1, எல்லாமே 1 போட்டுட்டா அதோட வேல்யூ எனது ஃபுல்லாக 1ஆக மாறிடும். இது வேல்யூ கிடையாது, இது வந்து வெக்டார், அதாவது டேரெக்ஷனை குறிக்கிறது, அதாவது எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத குறிக்கிறது. இது கிடையாது. அப்போ இது எல்லாமே 1ஆக மாறிடுச்சுன்னா கேயோட மதிப்பு என்னது நம்மளுக்கு 9 × 10⁹ நியூட்டன் m² C-1ங்கிறது நம்மளோட வேல்யூ. கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 9 × 10⁻9 9 × 10⁻9 நியூட்டன். இது பயங்கரமான ஃபோர்ஸாக இருக்குது. 10⁻- இல்லைப்பா, ப்ளஸில் இருக்குது. பயங்கரமான ஃபோர்ஸ். 2 குட்டியோண்டு சார்ஜ் கண்ட்ரோல் இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா? இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கவே இருக்காது. அப்படி இருந்தால் அது பயங்கரமான ஒரு ஃபோர்ஸாக இருக்கும். இப்படி நடக்கவே கிடையாது. ஸோ நம்ம ஃபோர்ஸ் எல்லாம் எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கூலும், நானோ கூலும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் புக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மியூ போட்டு அல்லது என் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது மியூ மைக்ரோ கூலும்,
அடுத்து நானோ கூலும் அப்படின்னு போட்டிருப்பாங்க, மியூசி என்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் நம்ம மெஷர் பண்ணுவோம் இந்த சார்ஜ் மின்னோட்டங்களை. இந்த அலகின் அடிப்படையில் தான் நம்ம குறிப்போம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப குட்டியோண்டு ஃபோர்ஸ் தான், சரியா? அதனால் இது நாட் பாசிபிள் அப்படின்னா 4வது பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. 5வது பாயிண்டில் என்ன அப்படின்னா, இவங்க வெற்றிடத்தில் வச்சுருந்தாங்களா, ஸோ இதெல்லாமே அவங்க வெற்றிடத்தில் வச்சுருக்கனால தான் இவ்வளோ அதிகமான வேல்யூ வருது. அது பாசிபிள் கிடையாது. எப்போ பார்த்தாலும் வெற்றிடத்துலேயே சார்ஜ் இருக்கும். அந்த நம்ம அன்றைக்கி பார்த்தாலும் ஆம்பர் அதான் அரக்கிலலாம் தைக்கிறாங்க, அது என்ன காலி இடமா வெற்றி இடமா? சாதாரண ஓப்பன் அட்மாஸ்பியர் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம இருக்க வளிமண்டலங்களில் தான் நடக்கக்கூடியது. அப்படி இருக்கப்போ அது ஏர் மீடியம் சுற்றி காற்று இருக்குது. அந்த இடத்துல அதோட ஃபோர்ஸ் எல்லாம் என்ன ஆகிடுமா, டம்மியாக மாறிடும், புளுக் அப்படின்னு குறைஞ்சிடும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க எப்சிலான் நாட்டோட எப்சிலானோட வேல்யூலாம் எப்பயுமே இது அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த எப்சிலான் நாட்டுக்கு 8.85 × 10⁻−12 இருக்கா. இதை விட வேறு மீடியம்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அதோட வேல்யூ என்னது அதிகமாகும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 5/2 போட்டோன்னா இதோட மதிப்பு என்ன வரும், 2.5ன்னு வரும். அதே 5/6ன்னு போட்டால் என்ன வரும், 0. கேன்சல் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுவோம், பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்ப்போம். அப்போ எத்தனை ஒரு 6 டேபிளில் போடுறப்ப எத்தனை தடவை வரும், 8 6 or 48. அப்போ 0.8ன்னு வருது. இங்கே பாருங்கள், 2 போட்டப்போ என்ன வேல்யூ இருந்திருக்கு, 2ன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு 2.5 கிடைக்குது. அதே இது 6ன்னு போட்டேன்னா என்ன கிடைக்குது, எனக்கு 0.8ன்னு கிடைக்குது. அப்போ வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்குது, கீழே பெருசாக எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன ஆக போகுது, குறைய போகுது. ஸோ அப்போ நம்ம எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக எப்சிலான் ஆர், எப்சிலான் ஏ, எப்சிலான் சின்னு நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு இடத்த பொறுத்து மாற்றுவாங்க. ஸோ அப்படி மாற்றுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஆக போகுது, இந்த ஒட்டுமொத்த ஃபோர்ஸோட வேல்யூ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். நம்மளுக்கு என்ன தேவை, இது வந்து ஒரு அசம்ஷன். நம்ம என்ன பண்ணுறோம், வெற்றிடத்தில் வச்சு நம்ம செக் பண்ணுறது. பட் ஆக்சுவல் ரியல் லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நடக்காது. அதுக்கு தான் சொல்கிறாங்க எப்சிலான் நாட்டோட எப்சிலானோட வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்த பாயிண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது, ஃபஸ்ட்டு பேசிக் 5 பாயிண்ட். அடுத்த 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு கொஷின், கொஷின் சரியா. டிஃப்ரென்ஸில் இந்த ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு படிக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் இதுதான், கூலும்ஸ் ஃபோர்ஸ்க்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கும், கூலும் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டிருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூலும் விசை பார்த்திங்க அப்படின்னா இட் கேன் பி அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அதாவது ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசையாக இருக்கும். அட்ராக்டிவ் அல்லது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். +Q -Q இருந்தால் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ++ இருந்தால் விலகி போயிடும். ஸோ அட்ராக்டிவ் அல்லது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இப்போ நான் இந்த பேனை கீழே போட்டேன் அப்படின்னா எப்போயுமே கீழே என்ன தான் போகுது, அதை அட்ராக்ட் பண்ண போய் கீழேருந்து மேலே வெளியே போட அப்படின்னு தள்ளி விடுமா. புவியீர்ப்பு விசை எப்போயுமே என்ன பண்ணாது, விலக்கு விசையை ஏற்படுத்தாது. நீங்கள் என்னத்தை கீழே போட்டாலும் எப்போயுமே என்ன ஆக தான் போகுது, அது கீழே தான் விழுக போகுது. இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். நான் பாருங்கள் எப்படி எழுதியிருக்கேன்னு, இதுதான் நோட்ஸு. நான் முதல்ல பார்த்துட்டேன், எல்லாத்தையும் புக்கில் ரீட் பண்ணிட்டேன். எனக்கு புரிகிற மாதிரி நான் வேர்டிங்ஸ் எழுதிருக்கேன். இப்படி தான் நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிறேன். நோட்ஸ் எடுத்து படிக்கிறேன்னா பெரிய இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் நோட்ஸ் எடுத்து படிக்கிறேன். அடுத்து அப்படின்னா கேயோட வேல்யூ இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருப்பாங்களா, கே F = இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கே இஸ் அ ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். கே என்பது ஒரு மாறிலி. கேயின் மதிப்பு 9 × 10⁻−10⁻9 நியூட்டன் m², c -² அப்படின்னு எழுதுங்க. ஜியோட மதிப்பு என்னென்னு கொடுத்துருக்காங்க. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கூலும் விசை வந்து ஒரு மிகவும் வலிமையான விசை, இது வலிமை குறைந்த விசை. அது புக்கில் கொடுத்துருப்பாங்க. கூலும் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் தேன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் அப்படின்னு ஒன்றும் எழுத வேணாம். கூலும் ஃபோர்ஸ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் த வீக்கஸ்ட் ஃபோர்ஸ். வலிமை மிக்க விசை, வலிமை குறைந்த விசை. போதும், அவ்வளோதான். நீங்கள் கூலும்பு விசையோட புவியீர்ப்பு விசை ரொம்ப அதிகமானது, அதை விட இது எவன் கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. அதுக்கெலாம் மார்க் போட மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதுனா எக்ஸ்ட்ரா மார்க் போட போகிறீங்க. முக்கியமான பாயிண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா, அதுதான் விஷயம். அதை மட்டும் எழுதுங்க, சரியா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு மார்க் போட்டுறாங்க. வள கொசன்னு எழுதி வச்சு மார்க் வாங்காமல் இருக்கிறதுக்கு இப்படி அழகாக மார்க் வாங்கிட்டு போயிடலாம், சரியா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய அந்த 6 பாயிண்ட்டு. போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காதிங்க மண்டையை. ஸோ ஃப்ரீயாக விடுங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன வீடியோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி கமெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.